ஆர்சிபி அணியோட அந்த ஐபிஎல்லில் வந்து 18 வருட கனவு வந்து நிறைவேறியிருக்கு. ஆனால் வந்து தங்களுடைய கனவுகளெல்லாம் ஒரு ஓரமாக அந்த 1.5 மாதமாக மூட்டை கட்டி வச்சுட்டு இளைஞர்கள்லாம் வந்து டிவியே கதைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா இதுலேயும் வந்து அரசியல் பேசுகிறியா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்கலாம். ஆமாம், நிச்சயமாக இதில் தான் அரசியலே இருக்குது. இந்த விளையாட்டை வந்து நீங்கள் வந்து ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி வந்து இந்த ஒரு விளையாட்டை எடுத்துக்கிட்டீங்களாவே வந்து எவ்வளோ தூரம் வந்து இந்தியாவில் வந்து இந்த பிராமண லாபிங்கிறது வந்து எவ்வளவு வந்து ஆழமாக ஊன்றி இருக்குது, அவங்க எந்த அளவுக்கு வளர்ச்சியில் இருக்காங்க, எந்த அளவுக்கு ஆளுமையாக இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நடக்கிற இந்த ஐபிஎல் போட்டியில் நடந்து முடிஞ்ச ஐபிஎல் போட்டியிலே எடுத்திங்கன்னா வெளிநாட்டு வீரர்களை தவிர்த்து வந்து 95% வந்து எல்லாமே வந்து பிராமணர்களை தான் ஆடினது போகிறான். யாரோ சிங்கு 1-2 பேர், முஸ்லீமு கிறிஸ்டின் 1-2 பேர் இருப்பாங்க பேருக்கு. அதை விட்டுட்டு வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் ஆடுறதுல வந்து ஒன் டே எடுத்துக்கோங்க, டெஸ்ட் மேட்ச் எடுத்துக்கோங்க, இல்லை துலிப் டிராஃபி, ரஞ்சி டிராஃபி இதிலெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து அதே மாதிரி தான். ஏன் மற்ற ஜாதியினரும் இந்துக்கள், அவங்களும் இந்துக்கள் தானே, ஏன் இந்துக்களை ஏன் அதில் சேர்த்துக்கல? மற்ற ஜாதி இந்துக்களை ஏன் சேர்க்கலை? பிராமணர் மட்டும்தானே இந்துக்கள், ஏன் சேர்க்கலை? ஏன்னா வந்து பணம் கொட்டி கொடுக்குற துறை வந்து அது கிரிக்கெட். அது மட்டும் இல்லாமல் இதுதான் அது ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி இந்த கிரிக்கெட்டில் அவங்க எப்படி ஆளுமைப்படுத்துகிறாங்களோ அதே மாதிரி தான் வந்து இந்திய அரசு பணிகளையும் சரி, ஆட்சி பணிகளையும் சரி, அவங்க தான் முக்கியமான இடத்துலலாம் இருப்பாங்க. நம்மளெல்லாம் வந்து முக்கியமான இதில் வச்சுட்டு நம்மளெல்லாம் ஆட்டி படைக்கிறது அவங்களோட அந்த லாபி தான். வாழ்க்கையில் வந்து என்டர்டெயின்மெண்ட் இருக்கலாம், தான் என்டர்டெயின்மெண்ட்டே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. ஏன் நம்ம இப்போ தமிழ் வர்ணனை இந்த டிவியில் வந்து தமிழ் வர்ணனையாளர்கள் இருந்தாங்கல்ல, சரி அதை விட்டுருங்க. கிரிக்கெட்டில் யாரையும் சேர்க்கலை, திறமையில்லை அப்படின்னு வர்ணனையாளர்கள் கூட அந்தளவுக்கு பேச்சாற்றல் யார்கிட்டையும் இல்லையா? கிரிக்கெட்டு அந்த திறமை அந்த பேசுகிற அளவுக்கு திறமை யார்ட்டையுமே கிடையாதா? எல்லாருமே பாருங்கள், எல்லாமே வந்து பிராமணர் தான். முழுக்க 99% பிராமணர் தான் அதுலேயும் இருக்காங்க. அப்போ இதுலேருந்து அரசியல் இதில் அரசியல் கிடையாதா? ஏன் அவங்க நம்மளால உள்ளே போக முடியல? ஆடுற டீமில் 11லையும் நம்மளால் எவனுமே கிடையாது, கமெண்டேட்டர்லேயும் நம்மளால் கிடையாது. அப்புறம் எதுக்கு இந்த கிரிக்கெட்டை தூக்கி வச்சு கொண்டாடணும் அப்படிங்கிறத வந்து இளைஞர்கள் யோசிக்கணும்.